வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி கோவக்காய் பச்சடி பண்ணியிருக்கேங்க. அதாவது தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம செஃப் தாமு சார் சொன்ன ரெசிபி தான். நான் என்னை எப்படிடா இருக்குன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு தான் பண்ணேன். பட் அது உண்மைக்கும் சொல்கிறேன், செஃப்னால் அப்புறம் தெரியாதாங்க, நம்மலாம் என்னங்க சொல்கிறது, அவங்க சொல்கிறத கேட்டால் அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். சூப்பரான ரெசிபிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் கிடச்சிது. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்காக வேர்க்கடலை பொடி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் வந்து வேர்க்கடலை கூட கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக. உளுந்து வந்து நான் நார்மலாக தனியாக ஏதாவது ஒரு ஏதோ களியோ இல்லை ஏதோ பண்ணி தந்தாலும் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்தா நான் அப்படி சாப்பிடுவேன். சரி, இது பவுடர் கூட ஆட் பண்ணும்போது இனிமேல் டேஸ்டியாக இருக்கும், நம்ம சாப்பிட்றலான்றனால அது சேர்த்துக்கிட்டேன். வறுத்து அதையும் உளுந்தும் வேர்க்கடலையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறமா நம்ம பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வழக்கம் போல் கடுகு, உளுந்த பருப்பு, அப்புறமா நம்ம சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது நல்ல ஸ்மெல் கொடுக்கும், ப்ளஸ் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுனால நான் சீரகம் கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 வத்தல் போல் கிள்ளி வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த காரம் போக உங்களுக்கு காரம் தேவைன்னா அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சதை பொரிஞ்சு வந்ததுமே நம்ம அங்கே பாருங்கள், இந்த பொரியலுக்கு வந்து நம்ம கோவக்காய் நீளமாக நறுக்கிக்கோங்க. நான் பொதுவாக பச்சடிக்கு வந்து ரவுண்டாக நறுக்குவேன். இது வந்து நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி நீளமாக நறுக்கிட்டு நல்லா அதை பரட்டி விடுங்க. கோவக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் வேக விடுங்க. ஏன்னா அது சட்டுன்னு வேகாது, அதோட தொளி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்காக அது வேகிற டைம்லேயே நம்ம வந்து தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா மல்லித்தூளும் சேர்த்துப்போம். நான் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, காரத்துக்கு வந்து 3 வத்தல் சேர்த்துருக்கோம் அந்த தாளிக்கும் பொழுது. இதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு அந்த காரம் பத்தான்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் சொன்னேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. எல்லாத்துலேயுமே நல்லா பரண்டு வர மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு அங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும். ஆனால் அது வந்து அந்த கலரே மாறி வரும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கு, அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக காயப்பொடியும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக நம்ம இறக்குற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அதாவது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன்லேயே இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை, ஏன்னா அந்த சூட்லேயே அந்த பொடி வெந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து தானே அந்த பவுட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பவுடரை வந்து நீங்கள் போட்டதுமே அப்படி இறக்கிடலாம். ஏன்னா அது வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை வச்சுட்டே நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் பொடி போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இது வேறு லெவலில் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் இவ்வளோ டேஸ்டியாக பண்ண முடியுமா, சுத்தமாக கசப்பு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கோவக்காய் வந்து கழுவும் போது நீங்கள் நறுக்கி கழுவும் போது நல்லா கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த கசப்பு தன்மை தெரியாது. இதுலேயும் அப்படி தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவரோட சாப்பிடுவோம். எங்கள் அம்மாலாம் சும்மா சாப்பிட்டாங்க, நானும் சும்மா தான் சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. அண்ட் கோவக்காய் பிபிக்கு அண்ட் சுகருக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் ரெசிப்பியில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதை மாதிரி பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.